Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mohan. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சிங்கம் அகைன். சிங்கம் பிரான்சைஸை எடுத்து ரீமேக் பண்ணி பெஞ்சா உடைச்சு வச்சிருக்காங்க. கமர்ஷியலா அந்த டைட்டில் வச்சுமே ஹிட் கொடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டர் அவரோட 5th காப் யூனிவர்ஸ் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இந்த மூவியை கொண்டாடணுங்கிறதுக்காகவே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட வாலண்டியரா பெஞ்சா போட்டு திணிச்சு சல்மான் கான் கேமியோவெல்லாம் உள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அஜய் தேவ்கன், கரீனா கபூர், ரன்வீர் சிங், டைகர் ஷெரப், அக்ஷய் குமார், அர்ஜுன் கபூர்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அட் தி சேம் டைம் ராமாயணத்தை எடுத்து ஸ்கூப் பண்ணி விட்டு இருந்தாங்க. அந்த 5 நிமிஷம் ட்ரைலர் பார்த்தாலே படம் பார்க்க தேவையில்லைங்கிற லெவலுக்கு தான் இந்த படத்தை வாலண்டியரா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. இன்னுமே புரியுற மாதிரி சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஜய் தேவ்கன் தான் ராமர், கரீனா கபூர் சீதை, அது மட்டும் இல்லாம அர்ஜுன் கபூர் தான் ராவண ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா போலீஸா இருக்கக்கூடிய ரன்வீர் சிங் ஹனுமானாவும், டைகர் ஷெரீப் லட்சுமணனாவும், அக்ஷய்குமார் ஜடாவும் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி சீதையை காப்பாத்துறதுக்காக என்ன உதவி பண்ணாங்க? ராவணனை அழிச்சாங்களா? இதுக்கு நடுவில் சல்மான் கானோட கேமியோ வச்சு இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா காப் டிராமா மூவின்னு தான் சொல்லுவேன். யூனிவர்ஸ்ல இந்த டிசாஸ்டர் மூவிங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் பாலிவுட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி திரும்ப இந்த மூவியை ஹிட் லிஸ்ட்டுக்குள்ளதான் தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணி. ஏன்னா ராமாயணங்கிற மித்தாலஜிக்கல் ஹிஸ்டரி டிராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காகவே எல்லாரும் ரொம்ப சிம் பண்ணி மில்க் பண்ணி அதை அனிமேஷன் வரைக்கும் கொண்டு போய் பிரபாஸை வச்சு 1000 கோடி ரூபாய்க்கு சம்பவம் பண்ணி ஃபிளாப் பண்ணி ஸ்கூஃப் பண்ணது எல்லாத்தையும் தாண்டி இவங்க இஷ்டத்துக்கு கல்கி மாதிரி முன்ஜென்ம உணர்வுகளை வச்சு நாங்க ஒரு கதை பண்றோம், காபா மாறக்கூடிய கடவுள்களோட அட்ராசிட்டிஸ் என்னங்கிறத காமிக்கிறோம்னு சொல்லி ஸ்கூப் டிராமாவை இன்னும் காமெடிக்கலாவும் கமர்ஷியலாவும் பிரசன்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை ஏத்தி வச்சிருக்காங்க. காரை எடுத்துட்டு போயிட்டு ஹெலிகாப்டர் அடிச்சு தூக்கி விடுற அளவுக்கு மாஸ் மசாலா ஆக்ஷன் சீக்வன்ஸையும் திணிச்சு வச்சிருக்காங்க. படமே ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க டைம்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் தேவையாங்கிற கேள்விக்கு கண்டிப்பா யாருமே பதில் சொல்ல போறது இல்லைங்க. இந்த மூவியை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபின்னு உட்டாம்பார் விடுங்கிற ரேஞ்சுக்கு தான் இவங்க படத்தை உருட்டி பரட்டி உங்க கையில கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு ஊத்துற குழம்புல மசாலா ஜாஸ்தியா இருந்தா பரவாயில்ல, மசாலால தான் சோரே இருக்குங்கும் போது எப்படிங்க டைஜஸ்ட் ஆகும்? டயரியா வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகாம இருந்தா சரிங்கிற லெவலுக்கு தான் இந்த மூவியோட ஸ்கிரீன் பேவும் நரேஷனும் இருந்துச்சுங்க. இந்த மூவியில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ₹1 நடிக்கிறானா 9,000 நடிக்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே பில்டப் பண்ணி ஓவர் டூ பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டரைசேஷன் எல்லாம் நடிக்கிறோங்கிறத மறந்து கடவுளா மாறி சூப்பர் ஹீரோ ஸ்டைல்ல என்னென்னமோ பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தாங்க இருக்கு இந்த மூவில. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சும்மா இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு வந்து ரீமேக் பண்ணி அடுத்தவங்க அதையெல்லாம் அடிச்சு உடைச்சதெல்லாம் போதுங்கிறதுனால ரைட்ஸ் வாங்கி அவன் இஷ்டத்துக்கு புக்க கதையா பண்றாங்க போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதையை நம்ம ஏன் பலப்படமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் ஒரு வெர்ஷன்ல எடுத்து உருட்டி பரட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு கேஸை போட்டு கோர்ட்ல ஸ்டே வாங்கினா கூட தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற லெவலுக்கு இவங்க இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்கம் அகைன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 4/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.